கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு வேலைகளெல்லாம் முடித்து நிறைய டீக்ளட்டர் பண்ணுற வேலை தாங்க. இருக்கிற பழசெல்லாம் கழிக்கிறது தான் வேலையே அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குது. ரொம்ப ஸ்பேஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக நாங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு தான் சொல்லணும். அப்புறம் சாணியக்கு பார்த்திங்கன்னா படியேற முடியாதுங்க. அவள் அந்த தோட்டத்தில் அவங்க விட்டுட்டு போயிருந்த டைமில் ரேட் வில்லர்கிட்ட கடி வாங்கி அது ஃபோர்ஸாக வீசினதில் பார்த்திங்கன்னா அவளோட பேக் போன் உடஞ்சிருச்சு. அது இப்போ பார்த்திங்கன்னா தானாக கூடிருச்சு அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ஆனாலும் அவளால் படியெலாம் ரொம்ப ஜம்ப் பண்ணி ஏற முடியாது. அதனால் அவளை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாமல் மேக்ஸிமம் தூக்கிட்டே தான் போவோம். பிளைன்ஸில் நடப்பா, ஆனால் ரொம்ப தூரம் நடக்க மாட்டாள். உட்காந்துருவா இல்லை நின்றுவா. அந்த டைமில் நாங்களே தூக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்புறம் இன்னொரு ட்ராபேக் என்னென்னு பார்த்திங்கன்னா, இவங்க நல்லா கீழ் வீட்லேயே இருந்து பழகிட்டாங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல நம்ம இருக்கணும், இது நம்ம ஏரியா, இங்கே நமக்கு தண்ணி இருக்கும், இங்கே ஃபுட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோட்டோக்கால் பழகிட்டாங்க. இப்போ டக்குன்னு சடனாக மேலே ஆல் ஆஃப் த சடன் எல்லாம் மாறும்போது அவங்களுக்கு ரொம்பவே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஓகே, 1 or 2 வீக்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. பட் அது வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெட்டிக்காக இருக்கும். பார்த்திங்கன்னா கண்ணை கட்டி விட்ட மாதிரி 2 பேரும் ஓடிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி அப்படியே உங்களுக்கு என்னோடய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கொஞ்சமாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேங்க. இந்த யூடியூப் பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்த டைமில் எனக்கு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப ஜீரோ. பட் ப்ராக்டிஸ் அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுச்சுன்னு சொல்லணும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்த டைமில் நான் நிறைய ஃபீல் பண்ணுவேன், நமக்கு எடிட்டிங் பண்ண வரல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க வரல, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாயிண்டில் நினச்சேன், ஓகே நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணுவோம், நமக்கு வரதை பண்ணுவோம், எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்றிக்க வேணாம், வியூஸ் வந்தால் வரட்டும், நடக்கிறது போல் நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி. பட் நான் எப்போ ஃப்ரீயாக விட்டனோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் வந்துச்சு. 1000 சப்ஸ்கிரைபர் இந்த ஜான் 2024 தான் வந்தேங்க. ஜான் 1 2024 தான் வந்தேன். நான் இன்ஸ்டாகிராமில் கூட அதை மெமரபுளாக இருக்கட்டுங்கிறதுக்காக ஷேர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரோத் வந்துச்சு. ஸோ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், முதல்ல ஒரு விஷயத்த பண்ணும்போது பயப்படாமல், கன்ஃபியூஷன் இல்லாமல், ரிலாக்ஸாக அப்படியே ஃப்ரீயாக பண்ணாலே ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தான் நான் நினைக்கிறேங்க. நீங்களும் ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருக்கிறீங்க, இல்லை யூடியூப் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா தொடர்ந்து பண்ணுங்கள். பிகினிங்கில் எனக்கு சரியாக வீடியோ எடுக்க வராது, வாய்ஸ் ஓவர் கொடுக்க வராது. பட் ஸ்லோவாக 1 by 1 தான் ஒன்று பண்ண நமக்கு ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும், நாலேஜ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம அப்படியே அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியதான். பிகினிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா என் தம்பி சொல்லுவான், எங்கள் அம்மா 2 பேருமே சொல்லுவாங்க, ஐயோ நீ பேசுகிறத கேட்க சைக்கிள் கொஞ்சம் அளவாக தான் பேசேன், அதனால தான் வியூஸ் போக மாட்டேங்குது, வாய்ஸே கேட்குறக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் வரும். கொஞ்சம் நிறைய பேர், கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்ல முடியாது, கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க, உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்லும் போது பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா பிகினிங்கில் நான் அந்த வாய்ஸு இப்படி சொல்கிறாங்களேன்னு கவலைப்பட்டிருக்கேன். பட் இப்போ அதை கேட்கும்போது உங்ககிட்ட இருந்து கமெண்ட்ஸாக கிடைக்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஸோ எதுக்குமே ஒரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அப்கிரேட் பண்ணிவிட்டு நம்ம கரெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சூப்பர்பான ரிசல்ட் வருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர், காவியா, மயூரான்னு சொல்லிட்டு, அவங்க பார்த்திங்கன்னா க்ளோஸாக நல்ல சேனலை வாட்ச் பண்ணி எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரீசெண்ட் டேஸில் பார்த்திங்கன்னா காவியா சூப்பர் டியர், ராக் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது பாசிட்டிவாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு என்னோடய ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்துருந்துச்சின்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் மயூரான்னு ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ரீசெண்டாக எனக்கு கால் பண்ணி ரொம்ப பாசிட்டிவாக, சூப்பர், தொடர்ந்து பண்ணு, விட்டுறாத, நல்லா திங்க் பண்ணு, நல்லா பொறுமையாக நல்லா யோசிச்சு இன்னும் நல்லா பண்ணு. நான் உன்னோட கமெண்ட்ஸ்லாம் படித்தேன், நிறைய பேர் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாங்க, சூப்பர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் உண்மையிலே எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பாசிட்டிவாக மைண்ட் ஃப்ரீயாக இருந்தாலே நம்ம நல்லா பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இன்னும் நல்லா பண்ணிகிட்ருக்கிறதுக்கு காரணம் உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜி தான் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோடய டெய்லி ப்ரேயரில் நினைக்கிறேன். நீங்களும் என்ன நினச்சிக்கோங்க. நான் உங்கள் எல்லாத்தையும் என்னோட ஒரு விர்ச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.